ஹாய் கைஸ். ஸோ பல மாதம் கழிச்சு வீடியோ போடுறேன். ரொம்ப சாரி. எனக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கு கைஸ். அதனால தான் சார் ரெகுலராக வீடியோஸ் போட முடியல. இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் ரெகுலராக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு எந்த டாபிக் பற்றி வீடியோஸ் வேணுமோ நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அது ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சுன்னா நான் ஆக்சுவலாக கமெண்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னா மட்டும் நான் வீடியோஸ் போடுறேன். ஓகேங்களா? நானுமே கண்டென்ட்ஸ் போடுறேன். ஆல்சோ நீங்கள் உங்களுக்கு எந்த கண்டென்ட் வேணுமோ அதுவுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ எதை பற்றினா, நான் 60K அக்கௌண்ட் வந்து ஒன்று 5 இயர்ஸில் வாங்கியிருந்தேன். வாங்கி ஒரு 1 இயர் ஆயிடுச்சு. ஸோ அந்த அக்கௌண்ட் நான் பாஸ் பண்ணி மல்டிபிள் பேவுட்ஸுமே எடுத்துட்டேன். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து நீங்கள் ஒரு 50K அக்கௌண்ட் வாங்குறீங்க. ஏன் இப்போ 50Kன்னு சொல்கிறேன்னா, 5 இயர்ஸில் வந்து இப்போது 60K அக்கௌண்ட் கிடையாது. 50K எல்லா ப்ராஃபார்மரையும் 50K தான் இப்போ அவங்களும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ 50K அக்கௌண்ட் நீங்கள் வாங்குறீங்கன்னா, அதை எப்படி என்னோட ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்கள் பாஸ் பண்ணலாம் அந்த அக்கௌண்ட்டை. ஆல்சோ நான் என்ன ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுறேன், லாட் சைஸு எப்படி அக்கௌண்ட்டை ப்ளோ பண்ணாமல் இது பண்ணலாம், ட்ரேடர்ஸ் வந்து காமனாக பண்ணுற மிஸ்டேக்ஸு, அண்ட் ஆல்சோ நீங்கள் எப்படி கன்சிஸ்டண்டாக பே அவுட் எடுக்கலான்றதை பற்றி அந்த வீடியோவில் போட போகிறேன். ஸோ என்னதானே இது 60K அக்கௌண்ட்டாக இருந்தாலுமே நீங்கள் ஜஸ்ட் லாட் சைஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி நீங்கள் இதை 50Kக்கே ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு என்னோட டேஷ்போர்ட் நான் காட்டிடுறேன். சாரி. ஸோ இது வந்து என்னோட ஃபேஸ் ஒன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆச்சுன்னா, நான் அக்கௌண்ட் வாங்குறேன். வாங்கிட்டு எனக்கு நியூட்ரலில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? எப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 23/3 ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட் வந்து எனக்கு ப்ளஸ்ஸே போல, லாஸ்லேயே தான் நான் போயிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, அக்கௌண்ட் வந்து $56,983 வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10% மேக்ஸ் ட்ராடவுன் 60K அக்கௌண்ட்டில். ஸோ விச் மீன்ஸ் ஈக்விட்டி வந்து 54K போச்சுன்னா அக்கௌண்ட் வந்து பிரீச் ஆகிடும் நம்மளுக்கு. ஏன்னா அது 10%. ஓகேங்களா? ஸோ என்ன எனக்கு ஆச்சுன்னா, நான் எடுக்கிறேன் 10K அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 10K அக்கௌண்ட் நான் பாஸ் பண்ணி வீடியோ போட்டிருப்பேன். அந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1 மந்த்லேயே பாஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நான் மல்டிபிள் 10K அக்கௌண்ட்ஸ் பாஸ் பண்ணிட்டேன். பட் எனக்கு இந்த 60K வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் இதாக வாங்குறேன். 10Kலேருந்து டேரெக்டாக 60K தான் நான் வாங்குறேன். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து எனக்கு லைட்டாக அடி வாங்க ஆரம்பிச்சிச்சு. என்ன ஆச்சுன்னா, நான் லாட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லாட் போட்டுட்டு இருந்தேன். ஸோ ஒரு லாட் போடும்போது என்ன ஆச்சுன்னா, எனக்கு ரிஸ்க் வந்து நான் எப்படி வச்சிருப்பேன்னா $600, ஐ மீன் 1% ரிஸ்க் 1% ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தேன். $600 ரிஸ்க் $600 ஸ்டாப் லாஸ் வச்சு தான் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்குமே பார்த்தீங்கன்னா நியூட்ரலே போக முடியல. நான் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸ் கிட்ட எனக்கு நியூட்ரல் போகிறதுக்கே இதுவாயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ரிப்பீட்டட் லூப்லேயே தான் இருந்தேன். லாஸ் பண்ணுவேன், ப்ராஃபிட் வரும், லாஸ் பண்ணுவேன், ப்ராஃபிட் வரும், லாஸ் பண்ணுவேன், ப்ராஃபிட் வரும், லாஸ் பண்ணுவேன், ப்ராஃபிட் வரும், லாஸ் பண்ணுவேன், ப்ராஃபிட் வரும். ஒன்ஸ் நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எக்ஸாக்டா ஒரு இந்த ஏரியா கேஸ், இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 54,500 வந்துருச்சு ஈக்விட்டி. விச் மீன்ஸ் நான் ஒரு 500 லாஸ் பண்ணாலே அந்த அக்கௌண்ட் பிரீச் ஆகிடும். நாட் ஈவன் 1% கூட கிடையாது. ஜஸ்ட் ஒரு 0.9% தான் எனக்கு அக்கௌண்ட்ல பஃபரே இருக்கு. அதாவது இப்போ நான் இந்த 500 நான் லாஸ் பண்றேன், 1% கூட கிடையாது எனக்கு. நான் 500 லாஸ் பண்ணா அக்கௌண்ட் பிரீச் ஆயிடும். இந்த ஸ்டேஜ் வந்தப்ப நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், லாஸ் சைஸ் கம்மி பண்ணிட்டேன். நான் இங்க இந்த டைம் ஃபுல்லாவே லாஸ் சைஸ் கம்மி பண்ணல, ஒரு லாட் தான் போட்டு பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒன்ஸ் இங்க வந்தோடனே சரி ஓகே லாஸ் சைஸ் கம்மி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 0.5 ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 0.6 மாத்தி மாத்தி நான் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அங்க இருந்து நான் பண்ண ஆரம்பிச்ச அப்புறம் இன்னொன்று என்ன பண்ணேன், ட்ரேட்ஸ் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 ட்ரேட் ஒரு ட்ரேட் எடுத்துட்டு இருந்தேன். நான் இந்த டைம்ல இருந்து என்ன பண்ணிட்டேன், ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் தான், ப்ராஃபிட்டோ லாஸோ ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுத்துட்டு மூவ் ஆனிடணும். இப்படிதான் நான் இங்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இங்க இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு நியூட்ரல் வந்துருச்சு 60K. ஓகேங்களா? நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கிராஜுவலா தான், பெரிய ஸ்பைக்லாம் நான் பண்ணியிருக்க மாட்டேன். ஒரே நாள்ல வந்து ரிஸ்க் எடுத்து அப்படியே ஒரு 4% 5% எதுவுமே புக் பண்ணியிருக்க மாட்டேன். ஹாஃப் ஆஃப் பர்சன்ட் ஒரு பர்சன்டாவே நான் புக் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2-3 மந்த்ஸ்ல வந்து அக்கௌண்ட் வந்து இது எடுத்துட்டு வந்தேன் நியூட்ரல். ஒன்ஸ் நான் நியூட்ரல் எடுத்துட்டு வந்தப்புறம் அங்க இருந்து நீங்க பாத்தீங்கன்னா டைரக்டா எனக்கு வந்து 3,700 பண்ணிட்டேன். ஆக்சுவலா 4,800 பண்ண அக்கௌண்ட் பாஸ், 3,700 வந்துட்டேன். இதுல என்ன ஆச்சு, இந்த ட்ரேட்ல நான் நியூஸ் அப்போ ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்டாப் லாஸ் நான் போட்டிருந்தேன். எனக்கு இந்த ஸ்பைக்ல வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகரே ஆகல. ரொம்ப கீழே போக ஆரம்பிச்சிருச்சு. நான் மார்க்கெட் ஆர்டர்ல எக்ஸிட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு $2,000 போயிடுச்சு ப்ராஃபிட், ஒரே நாள்ல போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், திருப்பி ஓகே இதுக்கு மேல வந்து எனக்கு வந்து பஃபர் வந்துருச்சு. அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா 1,200 விச் இஸ் லைக் 2% பிளஸ்ல வந்துருச்சு. ஓகே நம்ம ஒரே ட்ரேட் வந்து 2% ரிஸ்க் எடுப்போம். ஓகேங்களா? இப்போ நான் 2% நீங்க ரிஸ்க் எடுத்தாலுமே எனக்கு அக்கௌண்ட் நியூட்ரல் தான் வரும். ஸோ என்ன பண்ணிட்டு 2% ரிஸ்க் எடுத்தேன். இங்க ட்ரேடு கரெக்டாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே போச்சு.
அதுல இருந்தே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $3000 பிளஸ் எடுத்துட்டு வந்த அக்கௌண்ட். அதுக்கப்புறம் அங்க இருந்து 4800 ப்ராஃபிட் டார்கெட் பண்ணி பாஸ் பண்ணிட்டேன். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நான் லாட் சைஸ் வந்து தப்பு தப்பா யூஸ் பண்ணி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 months நான் மாட்டிக்கிட்டேன். அக்கௌண்ட் நியூட்ரல் கூட எடுத்துட்டு வர முடியாம. ஒன்ஸ் நான் லாட் சைஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் எனக்கு இந்த அக்கௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சரி பண்ண அப்புறம் ஒரு 3 monthsலேயே பாஸ் பண்ணிட்டேன் ஃபேஸ் 1. அண்ட் அகைன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் 1 பாஸ் பண்ணிட்டேன்னா அடுத்து வந்து ஃபேஸ் 2. ஃபேஸ் 2 பாத்தீங்கன்னா எனக்கு ஃபேஸ் 1ல தெரிஞ்சிருச்சு. ஸோ ஓகே என்ன ரிஸ்க் ஒரே ரெக்கார்ட் ஆகுதா பார்த்துக்கலாம். ஓகே ஃபேஸ் 1 வந்து எனக்கு என்ன ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருச்சு. ஃபேஸ் 2 பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ டைம் எடுத்துக்கல. சார்ட்டே இல்லை பாருங்க 60K ஆரம்பிச்சேன், 59 50 இதில் போச்சு. ஒரு 2% மட்டும் எனக்கு ரிஸ்க் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஓகே 59 திருப்பி ஒரு 2% கிட்ட போச்சு. அதுக்கப்புறம் அங்க இருந்து பாத்தீங்கன்னா நான் அக்கௌண்ட் எடுத்துட்டு வந்துட்டேன். ப்ளஸ்ல எடுத்துட்டு வந்துட்டு 61 62 63 3000 பண்ணீங்கன்னா ஃபேஸ் 2 பாஸ். இதுல 5%. ஸோ இதுவுமே நான் பாஸ் பண்ணிட்டேன். இதுல கீழேயுமே பாத்தீங்கன்னா லாட் சைஸ் நீங்க இந்த பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் போட்டிருக்கோம் பாருங்க. 0.3 0.3 0.3. இது தெரியல, இது சில்வர். ஓகே ஆர்டர் மாத்தி போட்டதா சில்வர் போட்டது. ஸோ இது வந்து 0.1 0.1 0.1 0.05 சில்வர் போடும்போது மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். 0.1 0.1 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 0.1 போட்டே நான் பாஸ் பண்ணிட்டேன் இந்த அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு 50K வாங்குறீங்க. ஸோ 50K வாங்குறீங்கன்னா அது எப்படி பாஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என் ஸ்ட்ராட்டஜி ஒன்றுமே இல்லை, நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். நான் வந்து ஏஷியன் அண்ட் லண்டன் செஷன் மட்டும் தான் ட்ரேட் பண்ணுவேன். அது வந்து எப்படி ப்ரோ டைம் கரெக்டாக பார்க்குறீங்கன்னா சோனார் லேப் செஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் இருக்கும். நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் போயிட்டு சோனார் லேப் போட்டிங்கனாலே சாரி சோனார் லேப் போட்டிங்கனாலே செஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் வரும். ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருந்தாலும் காட்டில் போல. சோனார் லேப் செஷன் அந்த ஒர்க்கு பாருங்க. சோனார் லேப் செஷன்ஸ் வியூ ட்ரேடிங் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இது வந்து நீங்கள் ஃபேவரட்ஸில் போட்டு இந்த இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் செட்டிங்ஸ் மாற்றிருக்கேன். லைக் எனக்கு வந்து எப்படின்னா இதில் நீங்கள் செட்டிங்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா செஷனுமே காட்டும். நான் ட்ரேட் பண்ணுறது வந்து ஏஷியன் லண்டன் அது மட்டும் இது பண்ணி வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த செஷன் ட்ரேட் பண்ணுறீங்களோ அது மட்டும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சிம்பிள் ரூல் தாங்க. உங்களுக்கு வந்து எல்லா செஷனுமே ட்ரேட் பண்ணணும்னு யோசிக்காதீங்க. எந்த செஷன் உங்களுக்கு செட் ஆகுதோ அந்த செஷன் மட்டும் எப்பவுமே ட்ரேட் பண்ணுங்க. நான் வந்து ஏஷியன் லண்டன் இப்போ விச் மீன்ஸ் இந்த பாக்ஸ் வந்து ஏஷியன் செஷன், இது இந்த பாக்ஸ் வந்து லண்டன் செஷன். ஸோ இது ரெண்டுத்துக்குள்ளேயே நான் ட்ரேட் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடும். இந்த மீதி இருக்க கேப்ஸ் பார்த்தீங்கன்னா நியூயார்க் செஷனாக இருக்கும். நான் நியூயார்க் செஷனில் ட்ரேடே போக மாட்டேன், ஏன்னா ரொம்ப வால்டைலாக இருக்கும். எனக்கு வந்து நான் 1:1 தான் பண்ணுவேன் மேக்ஸிமம், இல்லை 1:2 ரொம்ப ரேராக தான் பண்ணுவேன். ஸோ எனக்கு எல்லாருமே நிறைய பேர் சொல்லுவாங்க ஏசியன் செஷன்லேயே வந்து ஸ்லோவாக இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் ப்ராப்பராக உங்ககிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னா நீங்கள் எந்த செஷன் உங்களுக்கு செட் ஆகுதோ அதில் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து இப்போ நிறைய பேர் நியூயார்க் செஷன் பண்ணுறாங்க, நான் நியூயார்க் செஷனே பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு செட் ஆகல அவ்வளோ. அதுக்காக வந்து நான் நியூயார்க் செஷன் வேஸ்ட்ன்ற மாதிரி சொல்ல முடியாதுல்ல. ஸோ தட்ஸ் இட். உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் நான் என்ன சொல்றேன்னு. அண்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி தான். நீங்கள் எந்த அக்கௌண்ட்டாக இருந்தாலுமே இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் 10K அக்கௌண்ட்டு வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 0.1 லாட் போடுங்க. சரிங்களா? 10Kக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 25K வரும். மேக்ஸிமம் 25K என்ன கேட்டிங்கன்னா பர்சனல் நான் அவாய்ட் பண்ணுறேங்கன்னு. 25K ஏன்னா வந்து இதுக்கும் உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் வரும். 10Kக்கும் 25K அக்கௌண்ட்டுக்கும் லாட் சைஸ் சொல்கிறோம். கொஞ்சம் ரவுண்ட் ஆஃபாக உங்களுக்கு போட முடியாது. கால்குலேஷனே கொஞ்சம் என்ன சொல்கிறது உங்களுக்கு ப்ராப்பராக இருக்காது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் இன்கேஸ் 25K வச்சிருக்கீங்க வாங்கிட்டீங்க, பட் பாஸ் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா இந்த 0.25 0.3 லாட்ஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? 50K அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா 0.5 டு மேக்ஸிமம் 0.6 லாட்ஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ 100K வச்சிருக்கீங்க, ஓகேங்களா? 100K டாலர் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா ஒரு லாட் போடுங்க, அவ்வளோதான். நீங்கள் இதுக்கு மேலே கம்மியாகவும் போட வேணாம், அதிகமாகவும் போட வேணாம். ஒரு லாட் ஸ்டாண்டர்டைஸ்டாகவே போடுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து லாட் சைஸ். நீங்கள் வேணும்னா இது எழுதி வச்சுக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நான் ஃபாலோ பண்ணுற லாட் சைஸ். இதை தாண்டி நான் எதுவுமே போட மாட்டேன் மேக்ஸிமம். ஓகேங்களா? ரொம்ப ஷோராக இருக்கேன் என்னோட இதில் நான் மட்டும் கொஞ்சம் லாட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும், பட் டபுளாலாம் இன்க்ரீஸ் பண்ண மாட்டேன், கொஞ்சம் பாயிண்ட்ஸில் தான் இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ லாட் சைஸ் தான் நான் யூஸ் பண்ணுறது. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதாங்க. இப்போ ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து எப்போ தப்பு பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டோட அவுட்கமே தெரியலன்றப்ப மட்டும்தான் நீங்கள் நிறைய தப்பு பண்ணுவீங்க எப்போவுமே. இப்போ உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து என்னென்ன சினாரியோ இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபர்ஸ்டே நீங்கள் இது பண்ணிட்டீங்க வைங்களேன்,
உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளமே இருக்காது. நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு இப்போ புரியும். இப்போ மொத்தம் வந்து நீங்க ஃபண்டட் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்குமே நீங்க ஒரு நாளைக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா 2% ரிஸ்க் எடுக்கலாம். ஒரு நாளைக்கு சொல்றேன், நான் ஒரு ட்ரேடுக்கு சொல்லல. ஒரு நாளைக்கு நீங்க 2% ரிஸ்க் எடுத்தீங்கன்னா ஃபைன். பட் ஐ மீன் சாரி, ஃபண்டட் இல்லை, எவாலுவேஷன்ல வந்து 2% வரைக்கும் ரிஸ்க் எடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. பட் இங்க ஒன்ஸ் ஃபண்டட் ஆயிட்டீங்கன்னா ரிஸ்க் கம்மி பண்ணிக்கோங்க, 1%லேயே வச்சு பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ 3 சினாரியோ தான். ஃபர்ஸ்ட் சினாரியோ வந்து நீங்க 50K நம்ம இப்போ 50K தான் எப்படி பாஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ 50K ஆச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ 50K வந்து ஃபர்ஸ்ட் சினாரியோ $500 வந்து இது பண்ணிட்டீங்க, ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ ப்ராஃபிட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், அந்த டே அதோட விட்டுருங்க. சரிங்களா? அதுக்கு மேலே ட்ரேடே பண்ணாதீங்க. இன்னொரு சினாரியோ வந்து $500 வந்து உங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? -500 ஆயிடுச்சு உங்களுக்கு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, இன்னொரு ட்ரேட் நீங்க எடுக்கலாம். ஓகேங்களா? இன்னொரு ட்ரேடு எடுக்கும் போது நீங்க என்ன பண்ணுங்க, அந்த ட்ரேடு வந்து 1:2 இருந்தா மட்டும் எடுங்க. ஓகேங்களா? 1:1 இருந்துச்சுன்னா எடுக்காதீங்க. ஏன்னா 1:1 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரல் தான் வரும். கரெக்டா? இப்போ 500 ரிஸ்க் எடுத்துட்டீங்க, அடுத்த ட்ரேடு 500 ப்ராஃபிட் பண்ணா நியூட்ரல் வரும். அப்புறம் என்ன பண்ணுவீங்க, திருப்பி நீங்க இன்னொரு ட்ரேட் எடுக்கலான்ட்டு போனீங்கன்னா திருப்பி நியூட்ரல்ல தான் வந்து நிற்பீங்க. சாரி, திருப்பி -500 வந்துருவீங்க. ஸோ நீங்க அந்த செகண்டா எடுத்த ட்ரேடே வேஸ்ட் ஆயிடும். ஸோ செகண்ட் சினாரியோ வந்து ஒன்ஸ் -500 வந்துருச்சுன்னா அனதர் ட்ரேட் வந்து 2% பிளஸ் உங்களுக்கு $1000 வர மாதிரி பாருங்க. வந்துச்சுன்னா உங்களுக்கு நெட்டா அந்த டேக்கு வந்து 500 பிளஸ்ல இருக்கும். ஓகேங்களா? அப்படியே அந்த டேவை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ தேர்ட் சினாரியோ என்னன்னா, உங்களுக்கு வந்து 500 லாஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? 500 லாஸ் ஆயிடுச்சு. செகண்ட் ட்ரேட் வந்து நீங்க 1:2 போட்டீங்க. ஓகேங்களா? 1:2 போட்டீங்க. பட் 1:1ல தான் உங்களுக்கு ட்ரேட் அப்படியே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு 2% போற மாதிரி தெரியலனாலுமே பிளஸ் ஒரு 500 அந்த 1% புக் பண்ணிட்டு அன்னைக்கு டேவை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அதுக்கு மேலே ட்ரேடே எடுக்காதீங்க. ஸோ மொத்தமே வந்து இந்த 3 சினாரியோ தான் உங்களுக்கு நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிச்சுனாலே நீங்க ஓவர் ட்ரேடே பண்ண மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து 500 பிளஸ்ல வந்துருச்சு, அவ்வளவுதான், அன்னைக்கு டே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுங்க, முடிச்சிட்டு விட்டுருங்க. ஓகேங்களா? செகண்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து லாஸ் போயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்த ட்ரேடு 1:2 இருந்தா மட்டும் எடுங்க. 1:2 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி 500 பிளஸ்ல முடிப்பீங்க, அன்னைக்கு டே க்ளோஸ் பண்றீங்க. இன்னொன்னு 500 லாஸ் ஆயிடுச்சு, இதே சினாரியோ தான் ஆல்மோஸ்ட். செகண்ட் ட்ரேட் வந்து நீங்க எடுக்கிறீங்க, பட் உங்களுக்கு வந்து ரிஸ்க் ஆயிடுச்சு. லைக் 1% தான் பண்ண முடிஞ்சு, 2% பண்ண முடியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, இந்த 500 மட்டும் நியூட்ரல்ல புக் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகேங்களா? அதுக்கு மேலே ஓவர் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதுவாயிடும். ஏன்னா மேக்ஸிமம் வந்து அக்கௌண்ட்டை லூஸ் பண்றதுக்கு எல்லாரும் லூஸ் பண்றதுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா ஓவர் ட்ரேட் பண்றது தான். நீங்க ஓவர் ட்ரேட் பண்ணலனாலே அக்கௌண்ட் ப்ளோ பண்ண மாட்டீங்க. ஸோ அது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க எப்பவுமே. ஸோ நான் இப்போ லாட் சைஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டேன். ஸ்ட்ராட்டஜி வந்து நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். நான் வந்து 15 மினிட்ஸ் மட்டும் தான் ட்ரேட் பண்ணுவேன். 4 ஹவர்ஸ்ல டெய்லியில் வந்து ட்ரெண்டு நான் பார்த்துப்பேன். ஓகேங்களா? 4 ஹவர்ஸ் டெய்லியில் வந்து நான் ட்ரெண்டு பார்த்துப்பேன். 15 மினிட்ஸ்ல தான் ட்ரேட் பண்ணுவோம். ஆல்சோ 15 மினிட்ஸ்ல நான் எப்படி பண்ணுவேன்னா அந்த டேக்குள்ள நடக்கிற டேட்டா மட்டும் தான் நான் எடுப்பேன். ஸோ ஒரே செகண்ட். ஓகே, ப்ரீவியஸா நடக்கிற டேட்டா வந்து நான் கன்சிடரே பண்ண மாட்டேன். இப்போ இந்த 2 பாக்ஸ் இருக்கு, நான் வந்து ஏஷியனும் லண்டன் மட்டும் தான் ட்ரேட் பண்ண சொல்லிட்டேன். ஸோ இந்த 2 பாக்ஸ்க்குள்ள என் ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி வந்தா மட்டும் தான் நான் ட்ரேடே எடுப்பேன், வெளியில எடுக்க மாட்டேன். நான் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன், வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்க மாட்டேன் நான். சிம்பிளா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செஷன் நான் மார்க் பண்ணேன். இந்த 2 பாக்ஸ் இன்னும் செஷனுக்குள்ள தான் இருக்கு, இன்ன வரைக்கும் எனக்கு ட்ரேட் இருக்கு. இப்போ ஆக்சுவலாக நான் ஒரு ட்ரேட் எடுத்து தான் வச்சிருக்கேன். ஸோ என்ன கான்செப்ட்னா டேஸ் ஓப்பனிங் ஹை இருக்கு பார்த்தீங்களா, அதை நான் வந்து ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணிடுவேன். இதை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிட்டு மார்க்கெட் சப்போர்ட் எடுக்க நீங்க வெயிட் பண்ணணும். ஒன்ஸ் நீங்க சப்போர்ட் எடுக்கிற ஏரியா வந்தோடனே அந்த இடத்துல சப்போர்ட்டை மார்க் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஜோனுக்குள்ள ட்ரேட் பண்ணுவீங்க, அவ்வளோதான். இந்த இடத்துல உங்களுக்கு ரிஜெக்ஷன் வந்துச்சுன்னா நீங்க ஷார்ட் பண்ணுவீங்க, இந்த இடத்துல உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துச்சுன்னா லாங் எடுப்பீங்க. நான் லிட்டரலாக இதை மட்டும் பண்ணி தான் நான் ட்ரேடே வந்து அந்த அக்கௌண்ட்டே வந்து எவல்யூஷன் பாஸ் பண்ணி ஃபண்டர்ல பே வச்சு எடுத்தேன். ஓகேங்களா? ஸோ இன்னும் அதான் ஒரே இதுதான், ஜோன் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணுவீங்க, ஜோனுக்குள்ள ட்ரேட் பண்ணுவீங்க. இந்த ரேஞ்சு தான் உங்களுக்கு டார்கெட்ஸ். இங்க இருந்து இங்கன்னா ஷார்ட் ரேஞ்ச் உங்களுக்கு ஃபுல் டார்கெட், லாங் எடுத்தீங்கன்னா இங்க இருந்து இந்த ரேஞ்ச் உங்களுக்கு டார்கெட். இப்போ நான் வந்து இங்க லாங் எடுத்திருக்கேன், எனக்கு ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 1%. ஓகேங்களா? 1%னா எனக்கு இவ்வளோ தூரம் 1000 பாயிண்ட்ஸ் வரும் ஸ்டாப் லாஸ். டார்கெட்டு அதே தான், 1000 பாயிண்ட்ஸ் டார்கெட். எனக்கு டார்கெட் வந்து இது கிட்ட வரும் 1:1 எனக்கு.
ஓகேங்களா? இப்படி தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ லிட்டரலி ஸ்ட்ராட்டஜி அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். பட் என்னன்னா கன்சிஸ்டண்டாக இருக்கணும். ஃபண்டட் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். உங்களோட ரிஸ்க்கும் சரி, ரிவார்டும் சரி, ரெண்டுமே கன்சிஸ்டண்டாக இருக்குன்னா உங்களுக்கு பே அவுட்ஸ் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் ஒரு ட்ரேட்ல பயங்கரமாக ரிஸ்க் எடுத்து இன்னொரு ட்ரேட்ல பயங்கரமாக ப்ராஃபிட் பண்ணுறீங்கன்னா வேஸ்ட் தான் எண்ட் ஆஃப் த டே. உங்களால் வந்து சஸ்டைன் பண்ண முடியாது மார்க்கெட்டில். ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவாலுவேஷன் அக்கௌண்ட்டை விட ஃபண்டட் ஆன அக்கௌண்ட் நீங்கள் எவ்வளோ நாள் ப்ராப்பராக டிசிப்ளினாக மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அவ்வளோ பே அவுட்ஸ் எடுக்கலாம். ஓகேங்களா? மோஸ்ட்டாக காமன் ட்ரேடர்ஸ் என்ன அவாய்ட் பண்ணுவாங்கன்னா, சாரி அவாய்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன் பாருங்க. காமன் மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ட்ரேட் பண்ணுறது. ஃபண்டட் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் அதான். டெய்லி லாஸ் வந்து 5% பண்ணலாம் 2 ஸ்டெப் அக்கௌண்ட்டில். நீங்கள் அந்த 5% மைண்ட்லேயே வச்சுக்காதீங்க. அப்போ எனக்கு 5% ரிஸ்க் இருக்குது, நான் இப்போ 1% லாஸ் பண்ணிட்டேன்னா திருப்பி 4% இருக்குன்னு நீங்கள் அந்த சைடே போகாதீங்க. மெயினாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 2% தான் ரிஸ்க் எடுக்கலாம். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் பெர் ட்ரேடுக்கு 1% தான் ரிஸ்க் வைக்கணும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். இது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, என்ன நான் இதை எப்படி பண்ணி எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. பட் சிம்பிளாக ஒன்றே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஃபண்டட் அக்கௌண்ட் வந்து ரொம்ப கம்மி காசு கொடுத்து தான் வாங்க போகிறீங்க. ஓகேங்களா? பட் நீங்கள் அதில் எடுக்கிற பே அவுட்ஸ் வந்து நீங்கள் எடுக்கிறத விட 10-20 டைம்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காக அந்த டைமை வந்து ப்ராப்பராக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளாக தான் சொல்கிறேன், ஒன்றுமே இல்லை. இப்போ என் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த அக்கௌண்ட் லிட்டரலாக எனக்கு பாஸ் பண்ணுறதுக்கு 9 மந்த்ஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? 9 மந்த்ஸ் ஆயிடுச்சு எனக்கு நான் பாஸ் பண்ணுறதுக்கு. பட் நான் பே அவுட் அதில் எவ்வளோ எடுத்துன்னு காட்டுறேன். ஏன்னா 9 மந்த்ஸ் ஆயிடுச்சு பாஸ் பண்ணேன். பட் எண்ட் ஆஃப் த டே நான் பாஸ் பண்ண அப்புறம் அந்த அக்கௌண்ட்டை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி நான் பே அவுட்ஸ் எடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ சிம்பிள் இதுதான் ஸ்ட்ராட்டஜி. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க, அதுக்குள்ளேயே ட்ரேட் பண்ணுங்கள். 15 மினிட்ஸில் நான் இதான் பண்ணுவேன். செஷன் வந்து ஒரு செஷன் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. 4-5 செஷன்ஸை ட்ரேடே பண்ணாதீங்க. இன்னொன்று லாட் சைஸ் நான் தான் 50K அக்கௌண்ட் வாங்குறீங்களா 0.5 ஸ்டாண்டர்டாக போடுங்க. அந்த லாட் சைஸே போடுங்க. நீங்கள் லாட்டு கம்மி பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்லை. லாட்டை இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. எக்காரணத்துக்கு ஒன்று நீங்கள் 0.5 நம்ம 7 போடலாம் 8 போடலாம்லாம் போகாதீங்க. நான் எவாலுவேஷனில் வந்து அக்ரெசிவாக பண்ணி பாஸ் பண்ணிடுறேன் எப்படியாச்சு அப்படின்னு பண்ணாதீங்க. நீங்கள் எவாலுவேஷனில் என்ன பண்ணுறீங்களோ அதே தான் ஃபண்டடில் பண்ணுவீங்க. ஓகேங்களா? நீங்கள் எவாலுவேஷனில் ப்ளோ பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒன்ஸ் ஃபண்டட் போயிட்டு பே அவுட் எடுக்காமல் ப்ளோ பண்ணீங்கன்னா நீங்கள் எவாலுவேஷனில் ஸ்பெண்ட் பண்ண டைமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் மெயின். இது மட்டும் தான் நீங்கள் பண்ணணும். அது 5 இயர்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் எனக்கு பே அவுட் கொஞ்சம் ஸ்பீடாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ரீசெண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே டிஸ்கவுண்டில் போட்டாங்க, இந்த மாதிரி பாட்டில் நெக் ஆகிடுச்சு எனக்கு. பே அவுட்ஸ் வந்து போட்டாங்க, பட் லேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. எனக்கு எப்படின்னா பை வீக்லி பே அவுட்ஸ் போயிட்டுனா எனக்கு மந்த்லி ஒன்ஸ் தான் பே அவுட்டே எடுக்கிற மாதிரி அவ்வளோ டிலே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ கொஞ்சம் சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்களும் டிஸ்கவுண்டில் அப்டேட் பண்ணி தான் இருந்தாங்க, அது லைக் சரியான மாதிரி. ஸோ உங்களுக்கு வேணும்னா மேக்ஸிமம் ஃபண்டிங் பிப்ஸ்லேயே ஓப்பன் பண்ணுங்க. அதுவே நல்லா தான் இருக்குது. 5 இயர்ஸும் நல்லா இருக்குது. ஏன்னா 5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸாக இருக்குது கம்பெனி. ஃபண்டிங் பிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 5 இயர்ஸ் நீங்கள் பண்ணலாம். அண்ட் எப்போவுமே ஒன்று தான், மல்டிபிள் ப்ளாட்ஃபார்ம்ஸ் நம்பிட்டு இருக்காதீங்க. சாரி, ஒரே ப்ளாட்ஃபார்ம் நம்பிட்டு இருக்காதீங்க. மல்டிபிள் ப்ளாட்ஃபார்ம் ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? மல்டிபிள் ப்ளாட்ஃபார்ம்ஸுமே வந்து டாப்ல இருக்க ஒரு 2-3 ப்ளாட்ஃபார்ம்ஸ் மட்டுமே பண்ணுங்க. அதுல இருந்து நீங்க கேபிட்டல் சேவ் பண்ணிட்டு மேக்ஸிமம் லைவுக்கு சேர்த்து வைக்க ஆரம்பிச்சுங்க. லைவ் அக்கௌண்ட். ஓகேங்களா? நீங்க 10K ஃபண்டட் அக்கௌண்ட்ல பண்ற ப்ராஃபிட்டை $2,000 நீங்க லைவ்ல போட்டு பண்ணலாம். ஓகேங்களா? அவ்வளவுதான் கான்செப்ட். நீங்க 50K ஃபண்டட் அக்கௌண்ட்ல பண்ற காசை நீங்க 10K லைவ் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்களே பண்ணிடலாம். ஸோ இதுதான் ரூல் எப்பவுமே. ஓகேங்களா? ஸோ எப்பவுமே ஃபண்டட்ல சம்பாதிங்க, மார்க்கெட்டிங்க கத்துக்கோங்க. பே அவுட்ஸ் வரும், கண்டிப்பா பே பண்ணுவாங்க. இந்த நீங்க இன்ஸ்டால இதுல பே அவுட் டினே பண்றாங்க, அது பண்றாங்கலாம் நீங்க எதுவுமே பார்க்காதீங்க. நீங்க ப்ராப்பரா ட்ரேட் பண்றீங்கன்னா பே அவுட் டினே பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ பே அவுட்ஸ் எடுங்க, காசு சேர்த்து வைங்க, பெரிய அக்கௌண்ட்ஸ் வாங்குங்க. ஒன்ஸ் நான் இப்போ அதான் சொல்றேன், நீங்க 10K வாங்குறீங்க, டேரக்டா 100K வாங்கலாம். ஏன்னா நீங்க லாட் சைஸ் தான் மாத்த போறீங்க. ஓகே 100K வந்து ரொம்ப இதுவா இருக்கு, கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும்னு தோணுச்சுன்னா 50K வாங்க. 25K எல்லாம் போதீங்க. 50K ஒன்ஸ் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா சிம்பிள். நீங்க இதுல போற லாட்டை டபுளா போட போறீங்க. அவ்வளவுதான். உங்க ஸ்ட்ராட்டஜில இருந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல இருந்து எதுவுமே மாற போறது கிடையாது. ஸோ 100K டேரக்டா போயிட்டு நீங்க அதுல கூட வாங்க. 50K பாஸ் பண்ணிட்டு அதுல வர பே அவுட் வச்சு நீங்க 100K வாங்க. ஓகேங்களா? ஸோ திருப்பி வந்து அக்கௌண்ட்டை வாங்கி பிரீச் பண்ணாதீங்க. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க 10 அக்கௌண்ட் பிரீச் பண்ணாதான் கற்றுக்க முடியும். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ப்ராப்பராக பண்ணுறீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் பிரீச் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் அப்போ தான் ஃபண்டட் அக்கௌண்ட்டே வாங்குறீங்க. நீங்கள் திருப்பியும் 2-3 அக்கௌண்ட் வாங்கி பிரீச் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஸ்ட்ராட்டஜியும் உங்கள் எமோஷன்ஸும் சரியில்லைன்னு தான் அர்த்தம். நீங்கள் அதை விட்டுட்டு சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு ஓகே 10 அக்கௌண்ட் பிரீச் பண்ணாதான் ஒரு அக்கௌண்ட் பாஸ் பண்ண முடியுன்ற அந்த இதுக்கே போகாதீங்க. நான் வந்து இப்போ இந்த 50K அக்கௌண்ட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வாங்கினேன். இதை நான் அக்கௌண்ட் பிரீச்சே பண்ணாமல் தான் பே அவுட் எடுத்தேன் நான். ஓகேங்களா? இப்போ பே அவுட்ஸ்மே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இப்போ நான் இதில் என்ன இருக்கு, இவ்வளோ பே அவுட்ஸ் ஓவரால் பே அவுட்ஸ் பார்த்தீங்கன்னா
5748 நான் விட்ரா பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். நான் 5 இயர்ஸ்ல மட்டும் நான் இந்த அக்கௌண்ட்டுக்கு பே பண்ண காசே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் $320 தான். அந்த $320மே எனக்கு அவன் ரீஃபண்ட் பண்ணிட்டான். எப்படின்னா உங்களுக்கு ஐ திங்க் ஃபர்ஸ்ட் பே அவுட்டோ செகண்ட் பே அவுட்ல ரீஃபண்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, கிட்டத்தட்ட பாருங்க 1400 எடுத்தேன், 500 எடுத்தேன், 1200 எடுத்தேன், 789 எடுத்தேன், 1793 5 பே அவுட் எடுத்தேன். எனக்கு ஒரு பே அவுட் கூட அவன் டினேயே பண்ணல. எனக்கு இந்த பே அவுட் மட்டும் எனக்கு ஹோல்ட் பண்ணாங்க. ஹோல்ட் பண்ணிட்டு என்ன பண்ணாங்கன்னா ரிஸ்க் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு வச்சாங்க. அது ஆக்சுவலாக என்னன்னா உங்களுக்கு பே அவுட் டிலே ஆச்சு பார்த்தீங்களா, அதனால ரிஸ்க் இன்டர்வியூ வச்சாங்க. ரிஸ்க் இன்டர்வியூல உங்களுக்கு பெருசாலாம் கேட்க மாட்டாங்க, நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றீங்கன்னு பார்ப்பாங்க, அவ்வளோதான். மேக்ஸிமம் எதுவுமே உங்களுக்கு இது பண்ண மாட்டாங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணோடனே எனக்கு ஓகே பே அவுட் அப்ரூவ் பண்ணி அதுவும் போட்டாங்க. நான் $5748 இது வரைக்கும் பே அவுட் மட்டுமே எடுத்திருக்கேன். நான் ஓவரால் பே அவுட்ஸ் நான் பே பண்ணது பார்த்தீங்கன்னா வெறும் $320. நம்ம இந்தியன் ருபீஸ் படி பார்த்தா நான் ஒரு 32,000 கட்டி ஒரு சேலஞ்ச் வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 லட்ச ரூபாய் கிட்ட பே அவுட்டே எடுத்திருக்கேன். எதுவுமே இந்த பாருங்க நான் பெரிய பே அவுட்லாம் 2%, இது 1%, 2%, 1% தான் நான் மந்த்லி எடுத்திருந்தேன். ஏன்னா நான் ரொம்ப மார்க்கெட் எனக்கு ஏற்ற மாதிரி போகாதனால எவாலுவேஷன்ல போட்ட லாஸ் சைஸே போடல. ஃபண்டர்ல 0.3, 0.2 போட்டே நான் இவ்வளோ பே அவுட் எடுத்திருந்தேன். ஆப்வியஸ்லி நான் எவாலுவேஷன்ல போட்ட மாதிரி 0.56 போட்டிருந்தேன்னா எனக்கு லிட்டரலா டபுள் ஆயிருக்கும். 10K எடுத்து வந்திருப்பேன் நான் ஓவரால் பே அவுட்ஸ் 5 இயர்ஸ்ல. பட் ஸ்டில் இட்ஸ் ஃபைன். இதுவுமே உங்களுக்கு யோசிச்சு பாருங்க, நீ ஒரு 30,000 போட்டு 6 லட்ச ரூபா எடுக்க முடியுது. நீங்க வேற எக்ஸ்பென்ஸே கிடையாது உங்களுக்கு. நீங்க வெளியே போத்தா வீட்டுல இருந்தே ட்ரேட் பண்றீங்க, லேப்டாப் இன்டர்நெட் இருந்தா போதும். அப்படி இந்த ஃபண்ட்ஸ் வருதுன்றப்போ இதை நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணி இதுல இருந்து நீங்க எப்படி ஸ்கேல் அப் பண்ணணும் தான் பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ லிட்டரலா இதான் கைஸ், நான் இப்படி தான் ட்ரேட் பண்ணுவேன். இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு செட்டப் இது. மேக்ஸிமம் இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நான் இங்கே லாங் எடுத்தேன், ஸ்டாப்லஸ் இங்கே போட்டிருந்தேன், என்ன சொல்லுவாங்க இது வரைக்கும் வெயிட் பண்ண அப்படின்வாங்க. இப்போ என்ன கான்செப்ட்னா, இப்போ நான் 1:1க்கும் 1:2 1:3க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து இது 1000 பாயிண்ட்ஸ் போறதுக்கு 90% சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா, நீங்க 1:2 போகும்போது உங்க சான்சஸ் கம்மியாகும். இப்போ இங்க இருந்து இது வரைக்கும் போறதுக்கு 60-50% தான் சான்ஸ். இப்போ இங்க இருந்து இங்க போறதுக்கு ஃபுல் ரேஞ்ச் கவர் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு 30-40% தான் சான்ஸ் இருக்கும். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராபபிலிட்டி எதுல வின்னிங் நம்மளுக்கு நிறைய இருக்கோ அதை தான் சூஸ் பண்ணணும். ஸோ எனக்கு 1:1 எனக்கு தெரியும், நான் எடுத்தேன்னா இவ்வளோ ரிஸ்க்கு, எனக்கு இங்க இருந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கண்டிப்பா போயிடும்னு ஒரு 90% நம்பிக்கை இருக்கு. ஸோ அதனால தான் 1:1 பண்ணேன். நீங்க 1:2 ஓகே, உங்க ஸ்ட்ராட்டஜி செட் ஆகுதுன்னா நீங்க 1:2ல கூட பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் எண்ட் ஆஃப் த டே நான் இதே தான் சொல்றேன், நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி வேணா பண்ணுங்க, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சேமா தான் இருக்கணும். ஓகேங்களா, நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் சரி, எவ்வளோ கத்துக்கிட்டாலும் சரி, எண்ட் ஆஃப் த டே நீங்க எடுக்கிற பே அவுட் தான் மேட்டர். ஓகேங்களா, நான் இதை கத்துக்கிட்டேன் அதை கத்துக்கிட்டேன், இவ்வளோ நாள் பண்ணேன், இவ்வளோ அக்கௌண்ட் க்ளோ பண்ணன்றதெல்லாம் யாருக்கு யூஸ் நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு என்னன்னா, நீங்க அக்கௌண்ட் வாங்குறீங்க, பாஸ் பண்ணி பே அவுட் எடுக்கணும், அது மட்டும் தான் உங்களோட கோலாவே இருக்கணும், வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ நான் இவ்வளோ பே அவுட் எடுத்தேன், இப்போ நான் இதை வச்சு நான் 100K அக்கௌண்ட் இப்போ இன்னும் வாங்கலாம். 100K அக்கௌண்ட் வாங்கிட்டு அதுல இருந்து நான் உங்களுக்கு திருப்பி ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா, இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து 100K அக்கௌண்ட் ஒன்று வாங்கி பாஸ் பண்ணிட்டு நான் 100K அக்கௌண்ட்ல எவ்வளோ பே அவுட் எடுத்து எப்படி பாஸ் பண்ணா வீடியோ போடுறேன். ஓகேங்களா, உங்களுக்கும் அண்ட் அகைன் இதே தான், உங்களுக்கு ஹெல்ப் வேண்டும், லைக் எப்படி சொல்றேன்னா, உங்களுக்கு ரொம்ப நாளா பண்றேன் ப்ரோ, எனக்கு என்ன தப்பு பண்றேனே தெரியல அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், எனக்கு டிஎம் பண்ணுங்க, நீங்க என்ன அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, எவ்வளவு நல்லா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் என்னால முடிஞ்ச கைடன்ஸ் தரேன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வேற எதை பத்தி வீடியோ போடணுமோ அதுவுமே நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, இல்லை இன்ஸ்டாகிராம்ல எனக்கு டிஎம் பண்ணுங்க. பட் மேக் ஷூர் அந்த வீடியோ வந்து ஒரு நிறைய பேருக்கு ஹெல்ப் ஆகிற மாதிரி பாருங்க, சிங்கிளா உங்களுக்கு மட்டும் சால்வ் ஆகிற மாதிரி கேட்காதீங்க. நான் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிஎம்லயே உங்களுக்கு வாய்ஸ் நோட்லயோ இல்லை இது பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உங்களுக்கு மீதி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கிற வீடியோஸ் வேணும்னா ஒரு 4-5 பேருக்கு யூஸ் ஆகிற மாதிரி கேளுங்க, நான் கண்டிப்பா அந்த வீடியோஸ் போடுறேன். ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் நான் ரெகுலரா கண்டிப்பா வீடியோஸ் போடுறேன். ஸோ இதுல நீ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 50K அக்கௌண்ட் வாங்கலாமா வேணாமா, எப்படி பாஸ் பண்ணலாம், நான் என்ன யூஸ் பண்ணேன். அண்ட் ஆல்சோ பே அவுட் நான் சொல்லிட்டேங்க, வெளில பே அவுட் போட மாட்டாங்க, ப்ராப்ளம்லாம் ஏமாத்துவாங்கன்னா நீங்க அது எதுவுமே யோசிக்காதீங்க. சரிங்களா, நீங்க ப்ராப்பரா ட்ரேட் பண்ணீங்கன்னா அவங்க பே அவுட் போட்டுருவாங்க. நீங்க சும்மா ட்ரேட் பண்றேன்னு சொல்லிட்டு கேம்பிளிங் பண்றீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு பே அவுட் வராது. மற்றபடி நீங்க ப்ராப்பரா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வச்சு ப்ராப்பரா கன்சிஸ்டண்டா டிசிப்ளினா பண்றீங்கன்னா உங்க பே அவுட்டை கண்டிப்பா உங்க டினே பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு ஃபண்டிங் விப்ஸ்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். அண்ட் ஆல்சோ 5 இயர்ஸ்ல உங்களுக்கு ஓப்பன் பண்ணனாலுமே நான் லிங்க் தரேன். ஓகேங்களா, அது யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்றீங்கன்னா ஃபண்டிங் விப்ஸ்ல டிஸ்கவுண்ட் வரும். நீங்க ஆல்ரெடி ஓப்பன் பண்றீங்கன்னா லைக் எனக்கு இது யூஸ் பண்ண கண்டிப்பா ஆப்வியஸ்லி ரெஃபரல் வரும், எனக்கு அவ்வளவுதான், பெருசாலாம் இது வராது. ஓகேங்களா கைஸ், ஸோ தட்ஸ் இட். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கண்டிப்பா கிளியர் பண்றேன். பை.